அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகை என்னென்னு பார்த்தோம்னா நாட்டு வல்லாரை, சென்டலா ஏசியாட்டிக்கான்னு சொல்லுவோம். இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய வல்லாரை எல்லாம் ஒரு போலி இனத்தை சார்ந்தது. ஹைட்ரோகார்டல் வெர்டிசிலேட்டான்னு சொல்கிற ஒரு மலை வல்லாரைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா போலி வல்லாரை. இது வெளிநாட்டு தாவரமாக ஒரு அழகுக்கு வைக்கிற தாவரம் தான் அது. ஸோ அதை வல்லாரைன்னு சொல்லி நிறைய கடைகளில் இப்போ விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரிஜினல் நாட்டு வல்லாரை இப்படி தான் இருக்கும். இலை பார்த்துக்கோங்க, அது லைட்டாக விரிசல் விட்ட மாதிரி கொஞ்சம் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. இந்த வல்லாரையோட வேறு பேர் என்னென்னு பார்த்தோம்னா யோசனை வள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ வல்லாரைன்னு சொன்னாலே ஞாபக சக்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வல்லாரை. ஸோ அப்படி கிடையாது. இந்த வல்லாரை ஒரு கைப்பு சுவை கொடுது. கசப்பு சுவைனா இது நம்ம ரொம்ப நாள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கசப்பு சுவையால் பூச்சிக்கடி, வண்டுக்கடி, பூரான் கடி, ஸோ இது போல் கடிகளுக்கெல்லாம் நம்ம நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இது இல்லாமல் ஒரு அழகான ஒரு இது சொல்லுவாங்க. நம்ம தேரையர் சொல்லியிருப்பார், வல்லாரையை நம்ம தினமும் கற்பமாக உண்டா கல்லாரை போல் கலங்காமல் வாழ வைக்கும் வல்லாரைன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் என்ன சொன்னால், வல்லாரை நம்ம தினமும் எடுத்துகிட்டு இருந்தோன்னா கல்லை போல் உடல் பலமாக இருக்கும், அறிவு நல்லா விளங்கும்னு சொல்லியிருப்பார். ஸோ வல்லாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாமூலிகைன்னு தான் சொல்லணும். ஸோ இது இல்லாமல் நிறைய புண்ணுகளுக்கு இதை அரைச்சி அப்படியே மேலே வச்சு கட்டவும் செய்வாங்க. ஸோ இது இல்லாமல் இது பொருளை செஞ்சு சாப்பிடும்போது வயிற்று புண், வாய்ப்புண், வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை விளங்கும். ஸோ இது இல்லாமல் யானைக்கால் வீக்கம், நரம்பு நோய், இந்த மாதிரி நோய்க்கு இதை பச்சையாக அரைச்சி மேலே பற்று போடுவதும் உண்டு.